ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக போர் தான். இன்றைக்கி போர் ஆயிடுச்சு. நேற்று லீவ் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது புது வீடு வாங்கிக்கிறேன்ல, அங்கே கொஞ்சம் மேஸ்திரி வேலை நேற்று தான் முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாத்ரூம் டோர் ஒன்று மாட்டணும். அந்த டோருக்காக தான் சரி லீவு போடு. ஏன்னா புது ஆள் வராரா, அவருக்கு இடம் தெரியாதா? சரி, லொக்கேஷன் நம்மளை பார்த்தா அது கூட அவங்களுக்கு தெரியாதா சரியா? அதுக்கப்புறம் சரி நானும் லீவ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துக்கு வர சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அதோட டோர்லாம் மாட்டினோம். அந்த டோர் எப்படி அந்த வீட்டுக்கு போனால் நான் காமிக்கிறேன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா செம்ம பெண்டு, சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. என் ஃபேஸை பாருங்கள், டல்லாக தான் இருக்கும், தெரியுதா? எப்படியோ வீடு வாங்கிட்டேன். கொஞ்சம் சில்லற செலவு தான் ரொம்ப போகுது. அது சம்பள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில்லற செலவு தான். இந்த டோரும் அந்த பாத்ரூம் கட்டுறது பார்த்தீங்கன்னா 30,000 காலியாச்சு. சின்ன பாத்ரூம் கட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாகிட்டுக்குது. என்ன பண்ணுறது? காசு இருந்தால் தான் எல்லாம் வெளியே ஆகுது சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு நிலைமை. 30,000 அந்த பாத்ரூம் அந்த டோருக்கு எல்லாம் செலவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வேலை அந்த வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா மொத்தம் லைட்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லை. அது மொத்தம் லைட்டு ஒயரிங் எல்லாம் பண்ணோம். அது எப்படியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 ரூபா கிட்ட ஆகிடும் லைட்ஸுக்கு எல்லாம். ஏன்னா ஃபேன் எல்லாம் போடணும், சீலிங் ஃபேன் எல்லாம் போடணும். ஏசி போடலாம் தான் இருந்தேன். சரி, இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் என் சொந்த வீடு இருந்துச்சுன்னா ஏசி கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் வீடு வாங்கிட்டேன். ஏசி போடுற ஐடியா இல்லை. போட்டோம் எப்படி ஒரு 6 மாதம், அடுத்த வெயில் டைமில் வர சம்மர் டைமில் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இன்னும் 6 மாதம், 6 மாதத்தில் போட்டுருவோம் கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் சில்லற பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் கடன் வாங்கிட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் தான் வீட்டில் ஏசி மாட்டலான்னு ஐடியா. இப்போதைக்கு ஒரு 3 சீலிங் ஃபேன் மட்டும் வேணும். ஏன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்குது. அங்கே மொத்தம் 4 ரூம் இருக்குது. மேலே 2 ரூமு, அங்கே ஹால் மேலே. கீழே அப்படி அதே மாதிரி தான். கீழே பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்கு 2 ஃபேனு, ஹாலுக்கு ஒரு ஃபேன் வேணும். ஹாலு மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேன் வேணும். 3 ஃபேன் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி அப்புறமா போட்டுக்கலாம், அதான் ஐடியா இருக்கிறேன். ஏன்னா சம்பாதிக்கிற காசு கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் போயிடுது. மேஸ்திரி வேலைக்கு அதான் சொல்லியிருந்தேன் 30,000 ஆயிடுச்சு. எப்படி ரவுண்டாக ஆயிடுச்சு. மைண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று போட்டேன், இரும்பு டோரு. அந்த டோரே பார்த்தீங்கன்னா 9,000 டோரே அது. ஏன்னா ரொம்ப விலைவாசிலாம் ஏட்டு. நான் ஒரு கணக்கு பண்ணேன், அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குச்சு. சரி எல்லாம் வாங்கியாச்சு, சரி எல்லாம் பண்ணியே தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மேஸ்திரி வேலை முடிஞ்சிச்சு. எலக்ட்ரிஷியன் வேலை அது ஒரு 2 நாள் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான் சொல்லணும். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒரு 30,000 ஆகும் போல் இது. பெயிண்டிங் வேலைலாம் செய்யணும். பெயிண்டிங் ஆள் கூப்பிட்டு வந்து காமிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் எப்படி ஒரு 30,000 ஆகும் அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் பூச வேலை எல்லாம் பண்ணோம். ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் பூசாமல் இருக்குது. அது ஒரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பண்ணோம். அது எல்லாம் சரி, இதெல்லாம் வீடு அங்கே போன அப்புறம் கொஞ்சமாக பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா அது. ஸோ ஒரு வாரமாக எப்படி செம்ம பெண்டு. இன்னும் அந்த எலக்ட்ரிஷியன் தான் அந்த பெயிண்டிங் வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே போயிடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுலேருந்து மீண்டும் வரணும். ஏன்னா நான் எல்லாம் மைண்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் யாருக்கிட்டையும் கடனை வாங்க மாட்டேன் யாருக்கிட்டையும். ஒரு 10 ரூபா வாங்கினா கூட எனக்கு அப்படியே அந்த இது பார்த்திங்கன்னா அதே மைண்டில் உருத்தம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கடன் வாங்கி பிரச்சனை இதே இல்லை, ஃபஸ்ட்டு பழக்கமே இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் கை மாற காசு வாங்கிறேன். இந்த வீட்டு காசு வந்துச்சுன்னா அது நான் கொடுத்து நான் கிளியர் பண்ணுவேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில்லற கடன்குது, அதை நான் இது பண்ணிவிடுவேன். சரி, எல்லோரும் எனக்காக கொஞ்சம் துவா பண்ணுங்கள், ஓகேயா? இன்னும் ஒரு வீடு வாங்கிட்டேன். அதே மாதிரி எனக்காக எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்காக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள், வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கணும். ஒரு வீடு பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா என் பையனுக்கு. அந்த மாதிரி 2 வீடு வாங்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு அப்பனோட கடமை அதுதான். பசங்களுக்கு ஒரு சொந்த வீடு வச்சுட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு என் பையன் கேட்கக்கூடாது இல்லை, என் பையனும் பொண்ணும். அதுக்காக பார்த்திங்கன்னா
ஒரு 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 வீடு என் பொண்ணுக்கு, ஒரு வீடு என் பையனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எனக்காக துவா பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.